அன்பார்ந்தவர்களை 3 அணிகலன்களை போட்டுக்கோங்க. எனது நகை போட்டுக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அணிகலன் என்றால் நகை என்பது தான் பொருள். ஆனா இது ஒரு உண்மையான நகை. இந்த அணிகலன் நமக்கு வாழ்வு கொடுக்கிற அணிகலனாக இருக்கிறது. இதை போடுவதால் நாம் சிறு பிள்ளையாக மாற முடியும். இப்படி சிறு பிள்ளையாக மாறுகின்ற பொழுதுதான் விண்ணரசில் நுழைய முடியும். இந்த 3 அணிகலன்கள் என்ன என்பதை இன்று நற்செய்தி அழகாக சொல்லித் தருகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அந்த அணிகலன்களை போட்டுக்கொள்வோம். போலாமா? Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, மத்தேயு 19:14 சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். குழந்தைகளை பிடிக்காதவங்க இந்த மண்ணுலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? இயேசுவும் அப்படித்தான் குழந்தைகளிடம் பாசம் காட்டுகிறார். இன்னைக்கு பாசம் காட்டுறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு அதைவிட மேலான விண்ணரசு சார்ந்த உள்ளத்தை இவர்கள் கொண்டிருந்ததால் இந்த குழந்தைகளாக நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று கூட சொல்லி இருக்கிறார். உலகத்துல பல தீமைகள், நச்சு விஷயங்கள் இருக்கிறது. வளரும் குழந்தைக்குள் அந்த தீய விஷயங்கள் செல்வதற்கு முன்பாக இந்த மண்ணுளைகளை பிறக்கின்ற பொழுது அவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த தீய காரியங்கள் இந்த மண்ணுளைகளை அவர்கள் தோன்றிய காலத்தில் தான் அவர்கள் உள்ளத்தை நச்சுக்கள் கலந்து அவர்கள் வாழ்வை அளிக்கிறது. ஆனால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட புனிதமுள்ள உள்ளத்தை கொண்டு தான் இந்த குழந்தைகள் மண்ணுளைகளை தோன்றுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்லுவார்கள். எப்படி நாம் விவசாயத்திலே ஒரு பயிரை விதைத்து அதை நல்ல முறையில் அறுவடை செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் எண்ணி மகிழ்ச்சியாக விதைக்கிறோம். ஆனால் அந்த விதைகளை விதைத்து அந்த பயிர்கள் நல்ல முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நச்சுகளும் நச்சு பொருட்களும் அந்த பயிர்களோடு கலந்து விட்டால் அதன் தன்மை மாறுவது போல குழந்தைகள் உள்ளத்தில் நச்சுத்தன்மைகள் கலந்து விடுவதில்லை. அவர்கள் தூய உள்ளத்தோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களை தடுக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தகையோருக்கு தான் விண்ணரசும் இருக்கிறது. குழந்தை உள்ளம் வேண்டும். ஆனால் இந்த மண்ணுலக சூழல் தான் அந்த குழந்தைகள் உள்ளத்தை நச்சு கலந்தவர்களாக மாற்றி விடுகிறது என்பதையும் உணர்த்துகிறார். இவ்வுலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விண்ணரசின் விளிம்பியங்களை பிரதிபலிக்கின்ற விண்மீன்கள் என்று சொல்கிறார். ஆசீர்வாதம் பெற வரும் குழந்தைகளை சீடர்கள் தடுக்கிறார்கள். சீடர்கள் அவர்களின் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள். சிறுவர்கள் தானே என்று நினைக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் உள் அடையாளத்தை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். பெரியவர்கள் சாதிக்க முடியாத காரியங்களை கூட இந்த சிறு குழந்தைகள் தங்களின் மழலை குணத்தாலும் தங்களால் முடிந்தவரை ஜெபித்தும் அனைத்து காரியங்களும் இந்த குழந்தைகள் முகத்தை பார்த்து மாறிவிடும் என்று சொல்வது யதார்த்த உண்மைதானே. ஆனால் இந்த அணிகலன்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மத்தேயு 18:3 சொல்லுகிறது, சிறு பிள்ளையாக மாறுங்கள், அப்பொழுதுதான் விண்ணரசில் நுழைய முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் முதல் காரியம் மாசற்ற இதயம் கொண்டு இருக்க வேண்டும். மாசற்ற தன்மை என்பது முதல் அணிகலன். எப்படி என்றால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குணத்தால் ஒன்று என்று சொல்லுவது போல குழந்தை உள்ளத்தில் தீயது என்பதே இருப்பதில்லை. 1 பேதுரு 2:2 சொல்லுவது போல புதிதாய் பிறந்த குழந்தை போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளமாய் இருங்கள் என்று இந்த மாசற்ற தன்மையில் வாழுங்கள் என்ற முதல் அணிகலன்களை அணிய வேண்டும். இரண்டாவது, நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். குழந்தை எப்படி தன்னை தாழ்த்தி அனைத்தையும் பெற்றுக்கொள்வது போல உங்களை தாழ்த்துங்கள். 1 கொரிந்தியர் 14:20 சொல்லுவது போல தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முழுச்சி அடைந்தவர் போலவும் இருங்கள். அதனால குழந்தை தீங்கு செய்யுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதன் அர்த்தம் அது கிடையாது. மாறாக குழந்தைகள் தீங்கு செய்யாது, தீங்கு செய்ய தெரியாது என்பதை தான் இறைவன் இங்கு உணர்த்துகிறார். மூன்றாவது, இந்த குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருப்பார்கள். ஏனென்றால் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் தான் பாதுகாப்பாகவும் பெற்றோர்களோடு உடனிருக்கின்ற பொழுது ஒரு தைரியத்தோடும் தாங்கள் அனைத்து வகையும் செய்ய முடியும் என்ற உந்துதலை குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் திருப்பாடல் 90:14 சொல்லுகிறது. அவன் என்னை சார்ந்திருப்பதால் அவனை விடுவிப்பேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நாம் எல்லோரும் கடவுள்
முழுமையாக கடவுளை தகப்பனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு கிடைக்கும். என்ன அந்த 3 அணிகள் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மை மாசற்ற உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், நம்மையே தாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டும், கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். இந்த 3 அணிகலன்களை அணிந்து கொண்டு சிறுவரை போல் மாறி நாம் விண்ணரசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இறைவன் உணர்த்துகிறார். இந்த 3 அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், மாசற்ற உள்ளம் கொண்டிருங்கள், கடவுளை சார்ந்திருங்கள், வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். அன்பார்ந்தவர்களை ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அவர்களை தடுக்காதீர்கள், என்னை வரவிடுங்கள் என்று குழந்தையின் உள்ளங்களை கொண்டு எங்களை வாழ நீர் அழைப்பது போல நாங்கள் மாசற்ற இதயத்தோடும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கிற தன்மையோடும் எங்கள் வாழ்விலே என்னால் உண்மையை சார்ந்து வாழ்பவர்களாக எங்களை மாற்றி எங்களை வழிநடத்தும் இறைவா, உம்மை நம்பி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கோட்டி எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். பிரைஸ் தி லார்ட்.